பதவிக்காகவும் பவுசுக்காகவும் போக மாட்டோம். பதவிக்காக ஒரு முடிவு எடுக்க முடியாது. பதவியே வேணான்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாரா? இல்ல, அது ஒரு வகையில சந்தர்ப்பவாதம் ஆயிடும்ல. எங்களுக்கு சில சமிக்கைகள் கிடைச்சது. அதை வந்து நாங்க வந்து வெளிப்படையா டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பாஜகவின் குழந்தை இல்லைன்றதை கண்டுபிடிச்சோம். விசிகாவை திமுக வந்து அடிமை மாதிரி நடத்துறாங்க. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உருவாக்குனாங்க. இப்ப அதை உண்மையாக்குற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது இல்ல. இது அப்படி நீங்க எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு நீங்க திமுக கூட்டணி குறித்து நாங்கள் வந்து பின்னர் சொல்லுவோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்றாருல்ல. அது பின்னர் இல்ல, நீங்க வந்து ஏன் நீங்க எல்லாருமே வந்து கூட்டணி இது வந்து விசிக தலைவரோட முடிவு இல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு விசிகல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆசைப்படுறாங்க, நினைக்கிறாங்க. நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு இது நிறுத்தி நீங்க வந்து கட்சி தலைமைக்கோ இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கோ நாங்க நேரடியாக அதிகாரத்தில் இல்லாதனால ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால கேட்க தான் முடிஞ்சிருக்கு. மீண்டும் வலியுறுத்தலாம் செய்தாங்கன்னு சிந்தனை செல்வன் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா அழகா போடுறீங்க. கிழக்க வந்து விசிகா வச்சுக்கிட்டோம், சிதம்பரம் வந்து தாவேக்கால ஒரு எம்பி வரட்டும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த முறை வேணா நீங்க வாங்க, நம்ம போய் பேசுவோம் வாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேச்சு தான். சமீபமாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறீங்க. தொடர் வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதே சமயம் திமுக தரப்பிலிருந்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து நம்மளுடைய கொள்கையை பேசுகிறவங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள், யாரும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்பாக ஆராசா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அது கூட நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்து ஒரு 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 கேள்வியை முன் வைக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லேயே. அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்றது அவங்க சொன்னது தான், அவங்க கேட்டது தான், விருப்பப்பட்டது தான், ஓகே அது நீங்க நடந்திருக்கு. ஆனா தேர்தலுக்கு முன்பாகவே அது அப்படி பேசியிருந்தா, அப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இது நடந்திருந்தா சரி. ஆனா விசிகாவுக்கு ஓட்டு போட்டவங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரான ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இது எப்படி நியாயமா இருக்கும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு தர்க்க ரீதியான்னு இல்லை, யதார்த்த ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன்ல எப்பவுமே நடந்ததில்லை. தமிழ்நாட்டில் நடக்கலன்றதுனால தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கூட தான் வரல. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சி கூட தான் வரல. ஒரு சூழல் உருவாகும் போது தானே அந்த மாதிரியான கொஸ்டின் வரும். நீங்கள் ஒன்றிய அரசில் வந்து நீங்கள் விபி சிங் தனியாக ஓட்டு கேட்டுனாரு, இப்போ பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஓட்டு கேட்டது, கம்யூனிஸ்ட் தனியாக ஓட்டு கேட்டது, 3 பேரை சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. விபி சிங் ஆட்சிக்கு வந்து உடனே சந்திரசேகர் வந்து உட்கார்ந்தாரு. சந்திரசேகர் அன்னைக்கு இருந்து ஜனதாதளம் நேரடியாக காங்கிரஸை எதிர்த்து தான் ஓட்டு கேட்டது. அந்த காங்கிரஸ் தான் போய் சப்போர்ட் பண்ணி சந்திரசேகருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் நம்ம வந்து நடைமுறையில் வந்து என்னன்றது வந்து ஒன்று இருக்கு இல்லையா? நடைமுறை அரசியலில் வந்து இது வந்து ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் யாருக்காக நடக்குது? ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமா கவர்மெண்ட் நடக்குது? தாவேகா கவர்மெண்ட் நடக்குதுன்னா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமா வந்து கவர்மெண்ட் நடத்த போறாரு அவரு? எல்லா மக்களுமான அரசு தான். அப்ப எல்லா மக்களுக்குமான அரசுன்னும் போது அதுல வந்து அவங்களை எதிர்த்து ஓட்டு போட்டவங்களும் அரசுல இருந்தா இல்ல. தேர்தலுக்கு முன்பாகவே சில தயக்கங்களோட தான் விசிக தலைவர் இருந்தாரு. இந்த தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழ்நிலை மாறும், சட்டமன்றம்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. அப்போ ஓரளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை முன்கூட்டியே அந்த முடிவு எடுத்துக்கலாம். அழகா சொன்னீங்க நீங்க. அதுதான் அங்க வந்து என்னன்னா, அது தயக்கம் இல்ல, அது அவருக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு கணிப்பு. அப்ப அந்த முடிவு எடுக்கிறது வெயிட் பண்ணுங்க. ஒரு கணிக்கிறாரு. கணிக்கும் பொழுது என்னன்னா, வழக்கமான தலைவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் ஆதாயம் எங்கே இருக்குமோ, இல்லை வந்து எங்கே போனால் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து வாய்ப்பு இருக்குமோ அங்கே போகணுன்ற முடிவு தான் எல்லாருமே எடுப்பாங்க. இவர் வந்து ஒரு கிளாரிட்டியோட என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மதசார்பற்ற அணியோட பயணிக்கணும்னு ஒரு முடிவோடு அதில் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கின்ற பொழுது தாவேகா வராங்க. தாவேகா வந்து மதசார்பற்ற கொள்கையை வந்து என்டாஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பிஜேபி வந்து எங்களோட கொள்கை எதிரின்னு அறிவிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் களத்தில் இல்லைன்னும் பொழுது அவங்களை எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி வருது. அந்த நம்பிக்கை வந்துடுறேன். அது நெக்ஸ்ட் நீங்க அது வரைக்கும் தெரியும். ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த கேள்வி வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஐடியாலஜியில ஒரு ஆளு, இன்னொருத்தர் வந்து வலுவா இருக்கிறாங்கன்னும் போது அந்த சாய்ஸை வந்து நெக்லெக்ட் பண்றோம்.
நீங்க வெறுமனே நாங்க வந்து பரவாயில்ல இங்க நமக்கு வந்து 8 சீட்டு தான் கொடுத்தாங்க, அன்னைக்கு தேதியில 10வது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 8 தான் கொடுத்தாங்க, 10 கேண்டிடேட் அறிவிப்பின் போது ஒரு ட்விஸ்ட் நடந்தது விசிகால. அது வந்து அது கரெக்ட். அது நம்ம பேசியிருக்கோம். அது வந்து மீண்டும் மீண்டும் என்னன்னா சில நேரங்கள்ல வந்து சில சில வந்து கற்பிதங்கள் வந்து இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி பார்க்குற மாதிரியான ஒரு நிலை வரும். அது 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 வந்து இதனால தான் அது அப்படின்லாம் வந்து கணக்கு போட்டெல்லாம் வந்து அவர் செய்யல. ஆனா அவர் ஒரு விஷயம் வந்து அவர் தெளிவா இருந்தாரு. என்னது இருந்தாருன்னா, ஒரு மெஜாரிட்டி சூழல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி நினைச்சாரு ஒண்ணு. ஏதோ ஒரு வகையில வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சிருக்காரு. அவர் நினைச்சிருக்காரு. இப்ப நம்மால புரிந்து கொள்ள முடியுது. அதனால தான் வந்து அன்றைக்கு வந்து அந்த முடிவு வந்து நாங்க வந்து திமுகவோடவே இருந்தோம். அதுக்கப்புறம் தேர்தல் நடந்து முடிஞ்சது. முடிஞ்ச உடனே வந்து இவர் வந்து விஜய் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்த பொழுது கூட நாம ஒண்ணும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்ற மனநிலைலாம் இல்ல. ஆனா காங்கிரஸ் அடுத்த நிமிஷமே போய் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோருறாங்க. உரிமை கோரும்பொழுது கவர்னரோட நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். கவர்னர் நடவடிக்கை ரொம்ப பிளெயினான விஷயம். கவர்னர் நடவடிக்கை என்பது அவருடைய சொந்த நடவடிக்கை இல்ல. பிஜேபியினுடைய டைரக்ஷன்ல தான் அவர் வந்து நடந்துப்பாருன்றது இந்த ஆளுநர் எந்த ஆளுநராக இருந்தாலும் அப்படிதான் நடந்துப்பாங்க. அப்ப அவங்க வந்து இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடும்பொழுது, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கிடைக்குதுன்னா, பிஜேபி வந்து இவங்களுக்கு வந்து இடையூறு பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஒரு விஷயம் புரியுது. அப்ப இவங்க பிஜேபி வந்து இயக்கல, இல்ல வந்து பிஜேபியோட நிலையில இல்லைன்ற மாதிரியான ஒரு சிம்டம் கிடைக்குது. அதுக்கு அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் ஈடுபடுறாங்க. பேரலா பல ஊகங்கள், பல்வேறு செய்திகள் ஃப்ளோட் ஆகுது. நீங்க டிவியை திறந்து போட்டீங்கனாலே வந்து விவாத மேடையில விவாதங்கள்ல உட்கார்ந்தவங்க பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் பல்வேறு இடங்கள்ல அவங்க சொல்றது மாதிரி பல சோர்சஸ், பவர்ஃபுல் சோர்சஸ் வச்சிருப்பாங்க, ரிலேபிள் சோர்சஸ் வச்சிருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இந்த ஆட்சி அமைய விடாததுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, போது வருதுன்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்க தன்னிச்சையா முடிவு எடுக்கல. கம்யூனிஸ்ட் முடிவு எடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். எல்லாம் முடிவு எடுத்தோம். இதெல்லாம் நடந்தது. இப்போ நான் உங்ககிட்டயே பேசியிருக்கோம். அதில் கொடுக்கும் பொழுதே இடதுசாரிகள் முடிவை ஒத்து கொடுக்கும்போது அவங்கள மாதிரியே அவங்க ஒத்துன்னு தான் சொன்னோம். அவங்கள மாதிரியே சேம் முடிவுன்னு சொல்லலை நாங்க. அந்த டிஸ்கஷனுக்காக தான் உயர்நிலை குழு கூட்டுறோம். அதுக்கு முன்னாடியே விசிக தலைவர் சொன்னது என்னன்னா, பதவிக்காகவும் ஆமா பவுசுக்காகவும் போக மாட்டோம். ஆமா அப்படிலாம் நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அது வந்து அதுக்காக பதவி வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு நிலைப்பாடு அரசியல் எடுக்க முடியுமா? பதவிக்காக ஒரு முடிவு எடுக்க முடியாது. பதவியே வேணான்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னாரா? ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு இல்லையா? பதவி ஒண்ணு வேணுன்றதுக்காக நம்முடைய நிலைப்பாடை எப்படி வேணா மாத்தி அமைச்சுக்கிறது வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அந்த பதவி வந்து மக்களுக்கு செய்யறதுக்காக தான் பதவி அதிகாரம் வேணும்னு தான் அரசியல்ல இருக்கிறோம். அப்ப அது வர்றது வந்து ஒரு சூழல் வந்து நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நம்முடைய கொள்கை கோட்பாடு அது ஒரு வகையில சந்தர்ப்பவாதம் ஆயிடாதா? இது நீங்க வந்து எப்படி வேணா கற்பிதம் பண்ணலாம். இது சந்தர்ப்பவாதம்ன்றதை விட இது வந்து அந்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரைட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நியாயமான ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடாம. திமுக தரப்புல ஒரு நியாயத்தை பேசலாம்ல. அது அவங்க நியாயம். ஒரு நியாயங்கள் என்பது வேறுபடும். இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் இருக்கும். ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து எதுன்றது வந்து ஒன்று காலம் பதில் சொல்லும், இன்னொன்று வந்து இதை வந்து பார்க்கக்கூடியவங்க, அதற்கான தீர்ப்பு எழுதக்கூடியவங்க மக்களாக இருக்காங்க, அவங்க எழுதுவாங்க. அதுலேயுமே வேறுபட்ட கருத்து வரும். நாங்கள் வந்து எங்கள் கிளாரிட்டியை நாங்கள் இதே சுத்தியோடு இருக்கிறதா நாங்கள் வந்து சொல்ல முடியும். அது வந்து யார் எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னு இல்லை. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் இன்னைக்கு வந்து இன்னொன்று உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க, தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தாரு? வெளியிலிருந்து ஆதரவுன்றது என்னுடைய முடிவு தான், கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர் வந்து அமைச்சரோட இடம் பெறணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வெளிப்படுத்தியிருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எங்களுக்கு சில சமிகைகள் கிடைச்சது. அதை வந்து நாங்கள் வந்து வெளிப்படையாக டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. எங்களுக்கு சில சமிகைகள், எங்களுக்கு சில தகவல்கள், இல்லை வந்து எங்களுக்கு வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னைக்கு வந்திருக்கும். இவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து பிஜேபி வந்து அவங்களை வந்து இயக்க முடியாது, இல்லை வந்து இயக்கிறதுக்கான நிலை இல்லை, பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பாஜகவின் குழந்தை இல்லைன்றதை கண்டுபிடிச்சிங்க. இல்லைன்றதுக்கான சமிகைகள்னா தான் நான் என்னோட வேர்ட்ஸை வந்து ரொம்ப செலக்டிவாக போட்டுட்டு இருக்கேன். நான் அதுக்கான இப்போ எப்படி நம்ம வந்து முதல்ல வந்து இவங்க வந்து பிஜேபி கொள்கை எதிரின்றாங்க, நான் அதுக்கான எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஏன் வெளிப்படையான சிக்னல்ஸே பாருங்களேன். நீங்கள் வெளிப்படையான சிக்னல்ஸ் என்னென்னு பாருங்களேன். நீங்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய ஆலோசகராக ஒருத்தர் நியமிக்கிறாரு, உடனே வந்து எதிர்ப்பு உடனே வந்து அதை வந்து மாத்துறாரு. முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி அறிவிக்கிறது வேற. முதலமைச்சர் ஆன பிறகு சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? மதசார்பற்ற கட்சிகள் தான், மதசார்பற்ற ஆட்சியாக தான் இது நடக்கும்ன்றாரு. ஆதரவு கேட்கும் பொழுது கூட காங்கிரஸ் வந்து கொடுத்துட்ட பிறகு அதிமுக கூட்டணியில இருந்த யாரையும் வந்து அவர் வந்து போய் கான்டாக்ட் பண்ணல. அது தேர்தலுக்கு முன்னாடியே அவர் செஞ்ச அரசியல் சார். விசிக கட்சி இங்கதான் இருக்கு, 20 பேர் தான். நான் விசிக சொல்ல, காங்கிரஸ் சேர்ந்தது. காங்கிரஸும் இங்கதான் இருக்கு, விசிக இங்கதான் இருக்கு, கட்சிகள் இங்கதான் இருக்கு, தலைவர்கள் மட்டும் தான் அங்க இருக்காங்கன்னு சொன்னது. அது எந்த அரசியலோ. ஆனா வந்து அந்த நேரத்துல நீங்க யோசிச்சிருக்கலாமா? அதை அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், நாங்க வந்து அந்த நேரத்துல யோசிச்சோன்றதை விட இப்ப இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்துருக்காரு.
ஒரு கூட்டணியை, அந்த கூட்டணி வந்து அது மதசார்பற்ற கூட்டணி, அதுல டவுட் வந்ததுன்னா நம்ம வேற சாய்ஸுக்கு போகலாம். இது நம்ம ஸ்ட்ராங்கா இது வந்து செக்குலர் ஃப்ரண்டா இருக்குதுன்னு போது வேற சாய்ஸ் போறோம்னா இதை விட ஸ்ட்ராங்கர் ஃப்ரண்டா அது இருக்கணும். இதை விட ஸ்ட்ராங்கரா அந்த கொள்கையில இருக்குன்றதுக்கான ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும். நீங்க விஜய் அவர்கள் அந்த கொள்கையை பேசினாலும் கூட இதை விட ஒரு ஸ்ட்ராங்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு வரல அன்னைக்கு. இல்ல அப்ப கொள்கை அடிப்படையில திமுக இன்னும் அந்த கூட்டணியும் வந்து உடைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் ஏற்பட்ட பொழுது கூட வந்து நாங்க ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது மாதிரியான ஒரு முடிவை அன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஒரு செகண்ட்ல எடுத்திருந்தோம்னா அரசியல் களமே மாறி இருக்கும். நீங்க வந்து கூட்டணியே இல்லாம இருந்த தாவேகா வந்து ஒரு பெரிய கூட்டணியே கட்டமைப்பதற்கான சூழல் கூட அமைஞ்சிருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். நம்ம வந்து ஒரு 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 கெஸ்ஸா தான் சொல்றேன் நான், இல்ல வந்து சூழலை வச்சு நான் வந்து சொல்றேன். ஆனா அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்கல. அப்ப இது வந்து விசிக தலைவரோட முடிவு இல்ல, இந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு விசிகல இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆசைப்படுறாங்க, நினைக்கிறாங்க. நீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு இது நிறுத்தி நீங்க வந்து கட்சி தலைமைக்கோ இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் ஏதோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மாதிரிலாம் அது மாதிரிலாம் ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதீங்க, எங்களை விட்டுருங்க. நீங்க சமூக ஊடகங்கள்ல பாருங்க, எழுதக்கூடியவங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காக வந்து பதிவுகள் போடக்கூடியவங்க அந்த லேபிள்ல போடுறவங்கலாம் விட்டுருங்க. ஜென்யூனாவே பொறுப்பாளர்களா இருக்கிறவங்க ஐடிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே வந்து அமைச்சரவையில் பங்கு பெறணும். ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு முழக்கத்தை வந்து தலைவர் வந்து முன் வச்சுட்டே வந்தார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. அது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து போய் ரீச் ஆகி நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு தானே, நீங்கள் வந்து யாரோ ஒரு அமைச்சரவையில் வெளியிலிருந்து நம்ம அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி சில விஷயங்களை செய்யறத விட இன்னொரு விஷயம், கேபினெட் உள்ள போனால் என்ன ஒரு ஒரு வாய்ப்பு அப்படின்னா அதில் டிராபேக்கும் இருக்குது. நீங்கள் கேபினெட்டுக்கு வெளியில் இருந்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவை வந்து நமக்கு லேட்டாக தான் தெரியும். அந்த நிலையில தான் வந்து நம்ம எதிர்ப்போன்ற நிலை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு போன அரசாங்கத்தில் வந்து திமுக வந்து 8 மணி நேர வேலை திட்டத்தை மாற்றி அதை உயர்த்தத்துக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அப்போதான் நாங்கள் எதிர்த்தோம், கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க. கேபினெட்ல இருந்தா கேபினெட் டிஸ்கஷன்லேயே வரும். அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஒருவேளை இந்த அரசுல வந்து ஏதாவது வந்து நம்முடைய கொள்கைக்கு கருத்திற்கு மாறான சட்டத்திட்டங்களோ இல்லை ஏதோ ஒன்று வந்து கேபினெட் கொண்டு வராங்கன்னா ஆப்போஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்ப திமுகவுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தாவேகா வந்துருச்சுன்றத உங்க வார்த்தைகள் இருந்து எடுத்துக்கலாமா? இன்னும் யாருமே ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது தேர்தல் அரசியல்ல. அந்தந்த தேர்தலுக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப பர்மனண்டா அவர் டார்கெட் பண்றது திமுகவை. இல்ல இப்ப ஒண்ணு வந்து இப்போ வந்து ஒரு செக்யூலர் ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு. நீங்க வந்து தாவேகா வந்து இன்னைக்கு பைபோலார் பாலிடிக்ஸ்ல வந்து இன்னைக்கு தாவேகா வந்து மும்முனை அரசியலா இருந்தது. இன்னைக்கு வந்து இன்னும் முழுமையா வந்து திமுகன்றது ஒன்று சாலிட்டரா ஒன்று இருக்கு, அதுல வந்து மாற்றமே கிடையாது. அவங்களுக்கு எதிராக வந்து தாவேகா அதிமுகன்னு இருந்தது தேர்தலுக்கு முன்னாடி இருந்த நிலை. தேர்தலுக்கு பிறகான நிலை தாவேகா அதிமுக அடுத்த நிலையில் இருந்ததா பார்க்கப்பட்டது. இன்னைக்கு தாவேகா ஏடிஎம்கே ஓவர்லுக் பண்ணிட்டு வந்து டிஎம்கே அண்ட் தாவேகான்னு நிக்குது. நீங்க தாவேகாவோட இருக்கும். இப்ப தாவேகா இப்ப ஏடிஎம்கேவோட ஸ்டேஜ் இன்னும் போக இன்னும் சில நாட்கள் என்ன ஆகுன்றதை பொறுத்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுறது, தாவேகா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. நீங்க சொன்னீங்க, அதாவது கொள்கை அடிப்படையில பாஜக சொல்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சிவி சண்முகம் தலைமையில ஒரு 25 எம்எல்ஏ வந்து ஆதரவு கொடுத்தாங்க, சட்டமன்றத்திலேயே வந்து வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்கள முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறாரு. இப்ப அந்த சமிக்ஞை எல்லாம் எப்படி பாக்குறீங்க? நான் அதுக்குதான் சமிக்ஞைன்னு அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவங்க போனாங்க இல்லையா, போனாங்கன்றதை விட வந்து ஒரு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வாக்கெடுப்பு நடந்தது, அவங்க வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க, எல்லாம் ரைட்டு. எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து ஒரு செய்தி போட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க, ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் வந்து மிக தெளிவாக வந்து இது தொடர்பான ஒரு வழக்கை சுட்டி காட்டி அதிமுகலேருந்து வர்றவங்க வந்து அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரிவாக இருக்காது சட்டத்தின் அடிப்படையில். எனவே அவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்குறது உங்கள் விருப்பம், ஆனால் அப்படி கொடுத்தா வந்து அது எத்திக்கல் கிடையாது அப்படின்றத ஒரு சுட்டி காட்டி ஒரு பதிவு போடுறாரு. ஆனால் அதில் கூட என்ன பண்ணாருன்னா அடுத்து ஒரு பதிவு போட்டார். அப்படி மீறி இவங்க பதவி பிரமாணம் செய்ய சொன்னாங்கன்னா கவர்னர் மறுக்கக்கூடாதுன்னு போட்டார், ஒரு நிலைப்பாட்டுக்காக சொல்கிறேன். அப்போ அதை வந்து இவங்க வந்து அதை மட்டுமே உள்வாங்கி அந்த முடிவு எடுத்தாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அதையும் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சண்முகம் பிரிவுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்காம வந்து தவிர்த்துருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பிளெயினாக சிந்திச்சு பாருங்க. இப்போ சண்முகம் பிரிவு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது தாவேகா ஆட்சி நீடிக்கணும், தாவேகா ஆட்சி வந்து நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு அதுக்கு தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அவங்க அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்கன்னு. இப்போ நீங்கள் அந்த அமைச்சர் பதவியை கொடுக்கல, ஒன்று. ரெண்டாவது, இவருக்கான சாய்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ நாம் வந்து 120 தான் இருக்கு. இப்போ இருக்கிற மெஜாரிட்டின்றது 120 தான், ஸ்லெண்டர் மெஜாரிட்டி தான் வச்சுருக்கோம்.
இவருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருந்ததுன்னா, காங்கிரஸை ரீடைன் பண்ணிட்டு கம்யூனிஸ்டும் விசிகேவும் போனா போறாங்க, 6 பேர் போனா போறாங்க, உள்ள வந்து ஒரு 25 பேரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னா 140 ஆயிடுது அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவர் ப்ரிஃபர் பண்ணாம ஸ்லெண்டர் மார்ஜின் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இவர் அந்த சான்ஸ். அதுல ஒரு உள்ளார்ந்த அரசியல் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கலையா? சொல்லுங்க. திமுகவோட யார் இருக்காங்களோ அவங்க தான் தேவை. இல்ல அதுல திமுகவை இன்னும் எப்படி வீக்கன் பண்ணலாம்? இல்ல நீங்க திமுகவை கூட்டணியை பலவீனப்படுத்துவதே பாஜகவின் முக்கிய நோக்கம்னு உங்க தலைவர் பேசினார்ல, இப்ப அதை செஞ்சிருக்காங்க தாவேகா. இல்ல பாஜகவோட முக்கிய நோக்கம் திமுக கூட்டணியை பலகீனப்படுத்துறது சொன்னோம். அது எப்ப தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி நடந்திருக்குல்ல. இல்ல கடைசி வரைக்கும் அந்த கூட்டணி இருந்தது தானே. இப்ப தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு திருப்பி நீங்க அந்த கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியம். இப்ப வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் தான் வந்து கூட்டணி. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். இந்த மாற்றத்தினால நாங்க என்ன கிளைம் பண்றோம்னா, எங்க ஐடியாலஜிலையோ இல்ல வந்து நாங்க பார்ட்டிசிபேட் பண்ற இந்த கவர்மெண்ட் ஐடியாலஜிலையோ மாறுதல் இல்லை, 2 பேரும் ஒன்னா தான் இருக்கும்னு சொல்றோம். இது அடுத்து தேர்தல் வரும்போது தான் நாங்கள் அதை பற்றி சிந்திக்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து இப்போவே வந்து நீங்கள் அதுக்காக வந்து நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இனிமே விசிகே வந்து திமுகவை விட்டு கூட்டணியை வந்து அப்படியே வந்து ஒரு 100 வருஷம் ஆனாலும் தொடரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. 12 வருஷமா இருந்தீங்க சார், எப்படி இருந்தீங்க? சரிங்க, 12 வருஷமா இருந்ததுன்னா 12 வருஷமா சொல்றீங்களா தேர்தலுக்கு தான் கூட்டணி? இல்ல நீங்க சொல்ற மாதிரி 12 வருஷம் நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்றது என்னன்னா 12 வருஷமா இருந்தீங்க, அதனால இன்னொரு 50 வருஷம் இருங்கன்னு சொல்ற மாதிரி இது மட்டும் எப்படி நியாயமா? அது உங்களோட கட்சி முடிவு. அது கட்சி முடிவு தான். அது அந்த அடிப்படையில் தான் எடுக்கிறோம். நாங்க எங்களுடைய நலன்கள், சமூகத்தினுடைய நலன்கள், எங்க பார்ட்டியினுடைய ஐடியாலஜி இதெல்லாம் இந்த குழப்பமான சூழல்ல தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை எடுக்கணுமான்றதான் கேள்வியா இருக்கு. இது வந்து இது கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம், அது அவங்களோட விருப்பம். அது ஆனா நாங்க எடுக்கிறது வந்து அந்த கேள்விக்கு அதுக்கான சொல்யூஷன் எடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். எங்களுக்கு இது சரின்னு பட்டது இத்தகைய ஒரு முடிவை வந்து நாங்க பாமக இதுல ஒண்ணும் பாவம் கிடையாது, இல்ல ஒன்றும் பிழை கிடையாது. இது இன்னும் கூட இந்த முடிவு எடுக்கும்போது நீங்க சொன்னது மாதிரியே திமுகவை டெசர்ட் பண்ணிட்டு ஒண்ணு நாங்க வரல காங்கிரஸ் மாதிரி. நாங்க வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் திமுகவுடைய தலைவர்கிட்ட அப்ரைஸ் பண்றோம். அவங்களும் என்ன சொன்னா, அவரு என்ன பண்றாரு, வெளிப்படையாவே அறிவிக்கிறாரு, தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் எந்த விதமான இடையூறும் பண்ண மாட்டேன்றாரு. அவர் அறிவிச்சாலும் ஆனாலும் நீங்க தேர்தலுக்கு முன்பாக இருந்து விசிகாவை திமுக வந்து அடிமை மாதிரி நடத்துறாங்க, அவங்களுக்கு எந்த வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, சீட்டு எண்ணிக்கையில 8, 7ன்னு பேசுறாங்க, தலித் விரோத கட்சியா திமுக இருக்கு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு இல்ல. இப்ப அது வந்து தேர்தல்ல அது உண்மையா இருக்கா, வெளிப்பட்டு இருக்கா? நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து உருவாக்குனாங்க, தொடர்ந்து உருவாக்குனாங்க. இப்ப தேர்தல்ல அது உண்மையா இருக்குல்ல, அது நம்பிருக்காங்க இல்ல, ஓட்டு போட்ட மக்கள் நம்பிருக்காங்க இல்ல. இல்ல நீங்க அப்ப வந்து நீங்க என்னன்னா, நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க இது ஒண்ணுதான் ரீசன் திமுகவோட தோல்வின்னு ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்படி இல்ல அது. சரி, அதுவும் கூட ஒரு காரணம் வச்சுங்க. இல்ல அதாவது அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுல வந்து நீங்க வந்து அதோட பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிக்காத இடங்கள்ல கண்டிப்பா இருக்கு. அதுல ஒன்றும் பெரிய ஒளிமறைவு இல்லை. அந்த பெர்ஸ்பெக்டிவ் இவங்க உருவாக்குனதே என்னன்னா, தலித் ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து முழு அளவில் வந்து திமுகவுக்கு வரக்கூடாது, இல்லை திமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு பண்ணாங்க. நீங்க சொன்ன அதில் வந்து அவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது, ஒன்றும் பூசி முழு வேலை தான் கிடையாது. அவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க. மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது இல்ல. இது அப்படி நீங்க எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு நீங்க பாக்குறதுன்றது உங்களோட விருப்பம், அதை நாம வந்து சொல்ல முடியாது. ஆனா இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்றதான் எங்களோட நிலைப்பாடு தவிர, இன்னைக்கு வந்து நாங்க சொன்னது மாதிரி என்ன ரீசனுக்காக வந்து நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தோமோ அந்த ரீசனும் மெய்யான ரீசனு. இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறோம். இதன் மூலம் வந்து மக்களுக்கு இப்போ நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்க நேரடியா அதிகாரத்துல இல்லாததுனால ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களால கேட்க தான் முடிஞ்சிருக்கு. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தலாம் செய்தாங்கன்னு சிந்தனை செல்வன் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க நல்லா அழகா போடுறீங்க டாக்லைன. கேட்டதெல்லாம் செஞ்சாங்கன்னு அவர் எங்கேயும் சொல்லல. இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. நான் அதோட முடிஞ்சு இல்லையே நம்முடைய தேவைகள், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவங்க கடந்த காலங்களில் நம்ம பொருத்தி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து எல்லாவற்றையும் வந்து நாங்கள் கேட்டது எல்லான்றதை விட கேட்டதுல அதை வந்து எதெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்களோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய செஞ்சிருக்காங்க. செய்யாம போகக்கூடிய நிலையிலையும் சிலது இருந்திருக்கு. அதுக்கு வந்து அரசு மட்டுமே, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மட்டுமே காரணம் இல்லை, அங்க இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியில் இருக்கணும் காரணம். இதுல வந்து நீங்க ஒரு நெருடலான விஷயம் என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சரா இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் நான் மீட் பண்றதுன்னா வேற ஒரு கட்சியில் இருக்க ஒரு அமைச்சரா இருக்கும்போது நாங்க வைக்கிற கோரிக்கையை அவர் எங்க கொண்டு போய் கொடுப்பாரு? அரசு அதிகாரிகிட்ட கொடுக்குறாரு. அவங்க ஒரு காரணத்தோட வந்து அதை தடை போடுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதிகாரிங்க சொல்றாங்கன்ற நிலையில இருந்து அதை பார்ப்பாரே தவிர, அதிகாரிகள் வந்து சொல்றது வந்து சரியா இல்லை வந்து அவங்க நம்மளை மிஸ்லீட் பண்றாங்களா மிஸ்கைட் பண்றாங்களான்னு பார்க்க மாட்டார். காரணம் என்னன்னா,
அவருக்கு இதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு இருக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்காது, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னைக்கு அமைச்சரவை உள்ள போனதுனால அப்படிப்பட்ட ஒரு நிலையில இப்ப நாங்களே சொல்லும் போது அதிகாரிகளே வந்து அந்த மாதிரியான முட்டுக்கட்டையை போட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நாங்க சாதகமா பாக்குறோம். இப்ப இன்னொன்னு தாவேகா தரப்புல வந்து விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அமைச்சராகணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்றத அவர் வெளிப்படுத்துறாரு. ஆதவர்ஜனா கூட சொல்றாரு, அவர் கேட்டோம். ஆனா வந்து இன்னொருத்தர் வாய்ப்பு தட்டி பறிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவர் அதை மறுத்துட்டாரு அப்படின்னு. இப்ப திருச்சி கிழக்குல விசிக தலைவர் திரும்ப நிக்க போறாரு அப்படிங்கிற பேச்சுகள் அடிபடுது. எப்படி இருக்கும்? இல்ல இப்ப அவர் திருச்சி கிழக்குல நிக்க வேண்டியதோட தேவை எப்போ வரும்? இடைத்தேர்தல் வரும்போது. இல்ல இடைத்தேர்தல் வரும்போது வரும். எதுக்காக அவர் வெறும் எம்எல்ஏவா வருதா? அமைச்சராகணும்ல. அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டார்ல. நான் ஆக மாட்டேன்னு நீங்க கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. எனக்கு அமைச்சர் ஆக மாட்டேன். அமைச்சர் மீண்டும் கட்சியினர் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இது வந்து கட்சிக்காக எடுக்கிற முடிவு வேற. அவர் வந்து அவரை முன்னிலைப்படுத்தி நீங்க கட்சிக்காக வந்து கட்சியினுடைய முடிவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற. அவரை வந்து வேண்டாம்னு நினைக்கிறது வந்து நாங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நாங்க பண்ணவும் மாட்டோம். அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டோம். நாங்க வந்து அந்த விஷயத்துல வேண்டுகோள் தான் வைக்க முடியும். அதை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னைக்கு கேட்டகரிக்கலா இன்னைக்கு கூட திருச்சி கிழக்கு வந்து விசிகா வச்சுக்கிட்டோம், சிதம்பரம் வந்து தாவேக்கால ஒரு எம்பி வரட்டும் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த முறை வேணா நீங்க வாங்க, நம்ம போய் பேசுவோம் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட பேசும்போது பேச்சுவார்த்தை பண்ணுவோம். அதையும் கூட கொடுக்கணும், அதையும் நாங்கள் கொடுக்கணும், சிதம்பரத்தையா நாங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லை. அவங்க வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணது வந்து இவர் ஒரு வேளை தலைவர் வந்து உள்ள கேபினெட் உள்ள வராமல் இருந்தால் என்னன்னு ஒரு கொஸ்டின் வந்தது. இப்போ நாங்கள் 2 இடம் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த 2 இடத்துல வந்து ஒன்று வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அவரை நிற்க வைக்கிறது சரியாக வராது. இன்னொன்று அது வந்து தனியாக இன்னொரு பை எலெக்ஷன். ஆனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து இயல்பாகவே தலைவர் வந்து உள்ள மந்திரி ஆகிறதுக்கு போகிறாரோ இல்லையோ, திருச்சி வந்து கிழக்கு வந்து பை எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் அவங்களே வந்து விருப்பப்பட்டு சொன்னாங்க, திருச்சி கிழக்கு வந்து நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறதா பண்ணுங்கன்னு சொல்லி ஆஃபரே பண்ணாங்க. இப்போ அவர் அமைச்சராக போகிற ஐடியா இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டகரிக்கெலாம் சொல்லிட்டாரு. அப்போ திருச்சி கிழக்கில் வந்து அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் மீண்டும் அதாவது இப்போ மீண்டும் ஒரு தெளிவான முடிவாக இல்லாமல் திமுக கூட்டணி குறித்து நாங்கள் வந்து பின்னர் சொல்லுவோம் அப்படின்றதையும் சேர்த்து சொல்றாருல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? பின்னர் இல்லை, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் எல்லாருமே வந்து கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு அதை ஏன் போட்டு இழுக்கிறீங்க? நீங்கள் தேர்தல் வரட்டும் பார்த்துக்கலாம். என்ன இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்குது, சரி அப்போ என்னன்னு நம்ம நினைப்போம். இப்போ திமுக வந்து இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணி வந்து 12 வருஷமா இருந்தோம் போனோம் வந்துட்டோன்றீங்க. அதில் இடையில வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணி இருந்தோம் இல்லையா? முன்னாடி 2014 கூட்டணியில் இருந்தோம் இல்லையா? கூட்டணியில் இருந்த உடனே என்னாச்சுன்னா அப்போ ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாமகவும் விசிகவும் ஒரே அணியில் இருக்காங்க, அதனால வந்து தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து அன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து நல்ல தெளிவான நிலையில் அவர் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து எல்லா பூத்தோட டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சு ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து நடந்திருக்குன்றதை சொன்னார். இது நடந்துகிட்டே இருக்கும்பொழுது என்னென்னா, எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாமல் திமுக தனியாக போட்டியிடும் உள்ளாட்சி தேர்தல்னு அறிவிச்சாங்க திமுகவில். அது அவங்களோட உரிமை, அவங்களோட முடிவு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சமூக ஊடகங்கள்லாம் இருந்ததுதான் அன்னைக்கு இதையும் வந்து ஒரு பேசு பொருளாக இது ஒரு பதிவாகி இது ஒரு பெரிய டிஸ்கஷனாக வந்திருக்குமோ என்னமோ தெரியல எனக்கு. அதனால இது வந்து அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் நீங்கள் 2011 இதுக்கப்புறம் வந்த தேர்தல் 2014 தேர்தல். 2014 தேர்தலில் நாங்கள் எங்கே இருந்தோம்? திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். இல்லை 2019 சொல்கிறேன் நான். இல்லை நான் சொல்றது என்னன்னா 2014 திமுக தானே இருந்தோம். 11 பிரேக்கப் ஆச்சுங்க. அதிமுக இருந்தீங்க. இல்ல அது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 11 கூட இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் வெளியில வந்துடுறோம். ஆமா. அப்ப கூட்டணி போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப உங்க பார்வைப்படி உங்க கணக்குப்படி அப்ப கூட்டணி இல்ல, திருப்பி வராதுன்னு தானே அர்த்தம். ஆனா 14 திருப்பி சேர்றோமே, 14 திருப்பி திமுக தானே நிக்கிறோம் நாங்க எம்பி எலெக்ஷன்ல. அப்ப அதனால இது வந்து அந்த கூட்டணின்றது அந்த நேரத்துல பார்த்துமா, நீங்க இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்துப்போம். அப்ப வெற்றி தான் தீர்மானிக்குதா சார்? இல்ல வெற்றி தீர்மானிக்கல. நீங்க ஒரு இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா உங்களுக்கு சிந்திச்சு பாருங்க. பிஜேபி வந்து இல்ல பிஜேபியினுடைய எமர்ஜென்சிக்கு முன்னாடி, அப்ரைஸ்க்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் வந்து இங்க களமாடிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். அவங்க ஒரு எலெக்ஷன்ல ஏடிஎம்கே கூட்டணியில் இருப்பாங்க, ஒரு எலெக்ஷன்ல டிஎம்கே கூட்டணியில் இருப்பாங்க. ஏடிஎம்கே கூட்டணியும் ஏற்புடையதாக இருந்தது, டிஎம்கே கூட்டணியும் ஏற்புடையதாக இருந்தது. எப்படி ஏற்புடையதாக இருந்ததுன்னா, 2 பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது. செயல்படுத்தக்கூடிய தன்மை, அது வந்து ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் இருந்தது. 2 பேருக்கும் வந்து கருத்தியல் ரீதியாக வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் எப்போ வந்து பிஜேபி வந்து ஒன்றிய அளவில் எமர்ஜ் ஆச்சோ, பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஃபோர்ஸாக இல்லைனா கூட பிஜேபி எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் கண்டிப்பாக போக முடியாதுன்ற நிலை வந்து கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முழுமையாக வந்துடுச்சு.
அது பாமகவும் சேர்த்துக்குங்க. ஏன் அவங்க என்ன அவங்க அப்பப்போ போயிட்டு தானே வராங்க பிஜேபியோட. அவங்க என்ன போறாங்க வராங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. அவங்க அப்படிதான் உண்மையிலே இருந்தாங்கன்னா உங்களை பொருத்தி சொல்றேன். எது நீங்க அவங்களோட சேர மாட்டோம். ஆமா 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 ஆமா. நாங்க வெளிப்படையா அப்படி அறிவிச்சுக்கோம், இடதுசாரிகள் அப்படி அறிவிக்கணும்னு வச்சுங்க. பிஜேபி வந்து பிரைம் ஃபோர்ஸா பாக்குறீங்க, தமிழ்நாட்டில் இல்லைனாலும் தேசிய அளவில் ஒரு ஃபோர்ஸா. அப்ப அதை வச்சு வந்து ஒரு அரசியல் நடந்துட்டு இருந்தது. இப்ப அந்த அரசியல் நடக்கும்பொழுது தான் வந்து எங்களுக்கான சாய்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சு. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி போகவே முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறோம், டிஎம்கே கூட்டணியோட ஃபிக்ஸ் ஆகிறோம். அப்போ புதுசா வந்து தாவேகா வரும்பொழுது எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதை கன்சிடர் பண்ணணும்னா கூட நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். 2024 அப்ப நீங்க அதிமுக ஒரு சாய்ஸ் இருந்துச்சுல்ல உங்களுக்கு? எங்க இருந்து பிஜேபி இல்லாத சாய்ஸ் அதிமுக இல்ல. அப்பதான் நாங்க தெளிவா நாங்க தான் சொன்னோமே 2024 அதுக்கு முன்னாடியே சொன்னோமே, இவங்க எந்த நேரத்துல வேணா திருப்பி பிஜேபியோட சேர்ந்துருவாங்கன்னு சொன்னோம். அது திருப்பி நடந்தது. நாங்க தான் முதல்லயே சொல்லிட்டோமே. பிஜேபி இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொன்னோம், இவங்களை நம்பி நம்ம வந்து ஒருவேளை ஏடிஎம்கே கூட கூட்டணி போனா திடீர்னு மொத்தமா போய் இவங்க பிஜேபி கூட வச்சுட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன வருது? அது நம்ம கணிச்சோமே, இவங்க வந்து திருப்பி போயிடுவாங்க பிஜேபி கிட்டன்னு. பிஜேபியோட ஷேட்ல வந்து இவங்க இருக்கான்னு. இன்னும் சொல்ல போனா பிஜேபியால இவங்க வந்து கட்சியே போக போகுதுன்றதை நாங்க தான் முதல்ல சொன்னோம், எங்க தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்ப அந்த சாய்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப நான் என்ன கணிக்கிறேன்னா, இது என்னுடைய பர்சனல் வியூவா பாக்குறேன். நீங்க வந்து இன்னைக்கு கொடுக்குற சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ இன்னொன்னு சேர்த்துங்க. ஹெச்ஆர்என்சி நீங்க அடுத்து ஒரு கேள்வி வருவீங்க, நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரியா இருந்த சொர்ணா வந்து அவங்க வந்து ஐடியாலஜிக்கலா வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு சூழலை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க, எல்லாரும் வெளிப்படுத்தினா. இன்னைக்கு வந்து திராவிடர் கழக தலைவர் கூட அதை பேசினாரு, அந்த அம்மா வந்து மாத்தி போட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்குமே வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு ஃபோர்ஸா வராங்கன்னும் போது ரெண்டுமே வந்து நமக்கான ஐடியாலஜிக்கலா வந்து சிக்கல் இல்லாத ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா, அப்ப நம்ம எதை பத்தி சிந்திப்போம்னா மற்ற விஷயங்கள் தான் கணக்குல வரும். அப்படிதான் நாம அதை பார்க்க முடியும். இனி வரும் தேர்தல்கள் அதிகாரத்துல பங்கெடுக்கும் போது தான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எது? ஆமா, அதிகாரத்தை ஆமா நம்ம அதிகாரத்தை பங்கெடுக்கணும்னா யார் கூட வேணா போய் பங்கெடுக்கிறது இல்ல. நமக்கு வந்து சட்டமன்றத்துல வன்னியரசு பேசினாரு, ஆமா, ஜோசியக்காரெல்லாம் அதை மாத்தினாங்கல்ல, அப்படியே கூட நீங்க செஞ்சிருக்க முடியுமே? எப்படி செஞ்சிருக்க முடியும்? அப்படியே பேசிட்டே எல்லாத்தையும் மாத்துங்கன்னு. அது எல்லாத்தையுமே மாத்த முடியாது. இது வந்து ஒரு முதலமைச்சருடைய நடவடிக்கை மாத்திட்டார். நான் சொல்றதுன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து வெறும் முதலமைச்சருக்கு ஓஎஸ்சியை போடுறது அவரோட உரிமைங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, போன அரசில் வந்து பதவி உயர்வுல வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும்னு ஒரு சட்டம் போடணும்னு சொன்னோம். அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, சில மாநிலங்கள் அது நடத்திருக்காங்க. உண்மையிலேயே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சார் அதுல, அந்த சட்டம் வரணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனா எங்க முட்டுக்கட்டை போடப்பட்டதுன்னா, அதிகாரிகள் மத்தியில வந்து பெரிய முட்டுக்கட்டை அதுக்கு போட்டாங்க. அதை வந்து எதிர்த்து அதை உடைக்கக்கூடிய வகையில அதை வந்து செயல்படக்கூடிய தன்மை அந்த அமைச்சருக்கு இல்லை. ஏன் இல்லை அந்த அமைச்சருக்குன்னா, அவங்க பார்ட்டியில வந்து அதுக்கான ஸ்ட்ரென்த்தோட அவங்க வந்து விஷயங்களை வந்து உள்வாங்கல. நாங்க அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் பாருங்களேன். நீங்க வந்து வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் வந்தது. ஆனா வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து கண்காணிப்பு குழு போடணும் அப்படின்றது வந்து ஒரு கண்டிஷனு. 10 வருஷமா நாங்க கேட்டுட்டு இருந்தோம். போன கவர்மெண்ட் வந்த உடனே நாங்க அதை ரெப்ரசன்டேட் பண்ணோம். அந்த கவர்மெண்ட் கன்சிடரேட்டா நீங்க சொன்னது மாதிரி முதல்ல சிந்தனை செல்வன் சொன்ன மாதிரி கன்சிடரேட்டா இருந்தாங்க, அதை பண்ணாங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து கவர்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட பியூரோக்ரசியில வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அந்த முட்டுக்கட்டையை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியா உடைக்கலாம். ஆனா அதுக்கான அந்த உடைக்கக்கூடிய தன்மை வந்து அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இல்லை. அப்ப இப்ப நாங்க எந்த இடத்துல இருந்தோம்னா அதை வந்து கிளியர் பண்றோம். இப்ப அதுதான் நடக்க போகுது. இப்ப இன்னொன்னு, இதுக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. இவங்க லட்சுமி சுப்பிரமணியன் அவங்க பேசின ஒரு வீடியோ. அதாவது ஏப்ரல் 20 பேசினாங்க. ஆமா, அதாவது விசிக தலைவர் திருமாகிட்ட வந்து சில தடுமாற்றங்கள் இருக்கு, அவருங்க வந்து ஆதவோட வளையத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பல பேர் அதை ஷேர் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்க இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் தோல்வி சந்திச்ச பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, அவர் வந்து அரசு தலைமை அலுவலர்கள் வலையில இருக்கிறாரு, அதிகாரிகளுடைய வலையில இருக்காருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் ஒரு புரிதல். இப்போ வந்து ஒரு 2 விஷயம் வந்து இப்போ நானே 24 மணி நேரம் தலைவர் கூடவே இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுங்க, ஏன் அவரு தினேஷ் சார் வலையத்தில் தான் வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு கூட சொன்னாங்க. அவர் 24 மணி நேரம் அவர் கூட இருக்கிறாரு.
அந்த மாதிரி இது அவங்க வந்து இந்த காக்கா உட்கார பணப்பழம் உழுதுன்ற கதையா இல்லை வந்து ஏதோ ஒன்று எதோட முடிச்சு கொடுற மாதிரி ஒரு கதையா வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்றதுனால நீங்க வந்து பல்வேறு நிகழ்வுகளை வந்து பொருத்தி பார்த்து அதை வந்து சரியா இருக்குமோன்னு ஒரு ஐயப்பாடை எழுப்பலாமே தவிர அதுல வந்து உண்மையிலே உண்மை கிடையாது. அந்த மாதிரிலாம் யார் பிடியிலும் சிக்கிற ஆள் இல்லை எங்க தலைவர். அதான் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் சிக்கவும் மாட்டாரு. அவர் வந்து யாரையும் சிக்க வச்சு வந்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டார். இன்னொன்னு இதை கேட்டுலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முக்கியமா வந்து உங்க கட்சியிலிருந்து முதல் முறையாக ஒருத்தர் அமைச்சராயிருக்காரு. ஆனா ஷானவாஸ் வாழ்த்து பதிவே போடலையே, ஏன்? ஏங்க நான் கூட போடலங்க. ஏன் போடல? எதுக்குங்க போடணும்? நான் ஆவறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சோம்னாங்க. நாங்க அப்படிப்பட்ட உணர்வுல தாங்க இருக்கோம். இப்பதான் இன்னைக்கு தான் வந்து அவர் வந்து தலைமை அலுவலகத்துல வந்து ரிசீவ் பண்ணோம். நீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இது ஸ்க்ரூட்னி மாதிரி வச்சுட்டு இது பண்ணணும். நான் என்ன கேட்கிறேன், இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏன் இப்போ சில பேர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா வந்து பிறந்த நாள் அப்ப வந்து கட்டி பிடிச்சி அம்மா அப்பாவுக்கு வந்து முத்தம் கொடுக்குற பிள்ளைங்க இருக்காங்க. அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துட்டு அப்படியே போயிட்டு விஷ் பண்ணிட்டு சும்மா வணங்கிட்டு போற பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தர் நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கிறீங்க. இது வாழ்த்து போடணும், அப்புறம் அவரை போய் பார்த்து இதை பண்ணணும், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி ஃபீலிங்கை காட்டுவாங்க. சில பேர் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா வந்து வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. வேணும்னா நான் கேட்குறேன், நான் தோழர் போடுங்கன்னு கேட்டு சொல்றேன் நான். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்னன்னா மீண்டும் மீண்டும் வந்து அவர் வந்து ஒரு பார்வையில வந்து உட்படுத்துறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இன்னைக்கு கூட பார்த்தேன், இப்போ வரும்போது கூட பார்த்தேன் சில வலைதள பதிவுகளில் வந்து இன்னும் சொல்ல போனா சில திமுக காரங்க வந்து வெளிப்படையாக, அதாவது திமுகவோட ஆக்டிவிஸ்டா இருக்கவங்க வெளிப்படையாக வந்துருங்கலாம் கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும், நான் அவரோட தொடர்புல இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த மாதிரி சிந்தனையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முந்தா நாள் கூட வந்து ஒரு இன்னர் டிஸ்கஷனுக்கு வந்து முக்கியமான டிஸ்கஷன் வந்து அவரோட சேர்ந்து தான் வந்து கலந்து தான் பேசி முடிவெடுத்தோம். அவர் தோழர் வந்து பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பதவியேற்பு முடிஞ்சு இன்னும் 4-5 நாள் கழிச்சு தான் அடுத்த பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கூட என்ன பண்ணேன்னா பொள்ளாச்சி கிளம்பி போயிட்டு மயிலாடுதுறையில் கட்சி நிகழ்ச்சிகளுக்காகன்னு போயிட்டேன். ஆனால் நேற்றைக்கு முந்தின வந்து என்ன டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா, அடுத்த நாளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டார் கவர்னர். ஏன்னா முடிச்சுட்டு காலைல சீக்கிரம் முடிச்சுட்டு போறேன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் தலைவரே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அறிவிக்கும் போது ப்ரெஸ் மீட்டிங் என்னை கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் இல்லைண்ணே அப்படின்னேன். அப்புறம் சரி ஷானவாஸ் இருக்காரா பாருங்க, ஷானவாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னாரு. ஷானவாஸை கான்டாக்ட் பண்ணேன், ஷானவாஸ் கிடைக்கல. அப்புறம் நைட்டு லேட்டாக வந்தார். இல்லை இதுக்கு தான்ப்பா கூப்பிட்டார் அப்படின்னேன். காலையில் பதவியேற்பு இருக்குன்னாங்க அப்படின்னேன். சரிண்ணார். நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்கல. அப்போ காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது வன்னியரசு பதவி ஏற்றுக்கிறேன்னு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணார். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரீங்க, போயிடலாம் அப்படின்னாரு. தொடர் நான் வந்து நைட்டே தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ இதில் இருக்கேன், மயிலாடுதுறையில் இருக்கேன் அப்படின்னேன். ஐயா அப்போ நீங்கள் இல்லையா அப்படின்னாரு. நான் இல்லை, நான் வந்து இங்கே இருக்கேன்னு. இதுதான் காரணமாக இருக்கலாம். ஒருவேளை அவர் வந்து நான் இல்லை 2 பேரும் சேர்ந்து போல நினைச்சிருப்பாரு. அதுதான் காரணமாக இருக்கலாம். தவிர இதில் ஒன்றும் வேற ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து சில மூத்த பத்திரிகைகள் சொல்றாங்க, இனிமேல் விசிகாவில் விரிசல் வரும், முஸ்லீம் லீகோட விரிசல் வரும், அதிருப்தியில் இருக்காங்க சில பேர் அப்படின்லாம். சரி, அவங்களுக்கும் வேற என்னதான் பேசுறதுங்க. நீங்க ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தா தானே பேச முடியும். ஏதாவது ஒன்று பேசணும்ல, அது பேசுவாங்க. ஏதாவது ஒன்று அவங்க சொல்றதெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்படியே பக்கத்துலயே உட்காந்து அவங்க கிட்ட வந்து எல்லாத்தையும் பேசுன மாதிரி பேசுறாங்க. சரி, அவங்களும் பேசிட்டு அப்படிலாம் பேசினா அவங்களுக்கும் பாவம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க கொஞ்சம் நிறைய பார்ப்பாங்க. அவங்க பேசுகிற சேனல்களும் பரவாயில்ல, இவங்க வந்து பேசினா ஏதோ உருப்படியாக ஏதோ வருது அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் சும்மா விரிசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன விரிசல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி சார், நன்றி.